ஆலங்குடி மக்களுக்கு வணக்கம். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செய்தியை பார்த்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட தர்மசம்வர்தினி சமேத நாமபுரீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோவில் தமிழகத்தின் 2வது குருஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழாவை முன்னிட்டு ராகுகால துர்க்கைக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது. அந்த வகையில் இன்று காலை ராகுகால துர்க்கை அம்மனுக்கு துர்கா சாந்தி ஹோமம் நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர், சந்தனம், புஷ்பம், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று, பின்பு சிறப்பு சகசிரநாம அர்ச்சனை நடைபெற்று சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கோவில் உள்பிரகாரத்தில் உற்சவ துர்க்கையம்மன் உலாவரும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் திரளான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும், தாலி பாகியம் நிலைக்கவும் அஷ்டலட்சுமி தோத்திரம், லலிதா சகசிரநாமம் பாராயண பாடல் பாடியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு துர்க்கை அம்மனை மனதார சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலங்குடி மக்களுக்கு வணக்கம். நான் ஆக்டர் ஜென்சன் பேசுகிறேன். ஆலங்குடியில் நடக்கிற எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான். நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலங்குடியில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கணும். நன்றி.